மனசார பூஜை பண்ணா நீ மனசு குளிர்ந்துருவேன்னு எனக்கு தெரியுமா? இப்ப நான் மனசார பூஜை பண்றேன். அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சு உன்னோட கால சக்கரங்களை நீ எடுத்துக்கோமா. அவங்க எல்லாரும் உனக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு வேண்டியவ. சின்ன வயசுல இருந்தே நான் நாகம்மாவுக்கு பண்ண பூஜை உனக்கு தெரியும். நான் முறைப்படி பண்ண வேண்டியதுல ஏதாவது குறை வச்சிருந்தா மன்னிச்சிடுமா. இந்த கால சக்கரங்களை தயவு செஞ்சு ஏத்துக்கோமா. எனக்கு உன்னோட செய்கை ஒண்ணும் புரியலையே. தியாகத்தோட சின்னமா நீ உருவாக்குனதை ஏன் அலட்சியப்படுத்துற? உனக்கு சொந்தமானதை ஏன் தூக்கி வீசுற? உன் சொத்து உனக்கு சேரணும் தானே நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக நீ காலச்சக்கரங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? மறுபடியும் எடுத்து வைக்கிறேன். தயவு செஞ்சு காலச்சக்கரங்களை ஏத்துக்கோமா. நீ உருவாக்குனது நீயே அழிக்க மாட்ட. இந்த கால சக்கரங்களை நீ எரிக்கிறன்னா இது உன்னோட கால சக்கரங்கள் இல்லையா? இது போல கால சக்கரங்களாமா? எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டாங்களா? உன்னை ஏமாத்தினதுக்கு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். கங்காவை காப்பாத்தியே ஆகணும்.
நீங்க கொடுத்த காலி சக்கரங்களை அம்மன் எரிச்சிருச்சுப்பா. அப்போ பொய்யான கால சக்கரங்களை கொடுத்து என்ன ஏமாத்திருக்கீங்க. ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க? அப்போ இவங்க நீங்க அனுப்பி வச்ச ஆடுங்களா? பொய்யான கால சக்கரங்களை அம்மன் கிட்ட வச்சா எனக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு அதை பறிக்கிறதுக்காக இவங்களை அனுப்புனீங்களா? ஆமா கங்கா, நீ தப்பு மேல தப்பு பண்ணா வேற என்ன பண்ண முடியும்? கிடைச்ச வாழ்க்கையை இழக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணா அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். பெருசா நான் நம்புறேன். இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? பிராயச்சித்தம் தேடுறதுக்காக கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவத்தை கழுவாம மறுபடியும் இப்படி தப்பு பண்ண நினைச்சிருக்கீங்களே. உங்களுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்க நினைச்ச என்னையும் ஏமாத்தி பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே. உலகம் புரியாத பைத்தியக்காரி. எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிருக்கோன்னு தெரியாம சிரிக்கிறீங்களே, நீங்கள மனுஷங்களா? வார்த்தைக்கு வார்த்தை சாமி சாமின்னு கும்பிட்டதே நீங்களுமா இப்படி? நந்தினி, ஏன் இப்படி சீர்ற? என்னாச்சு நந்தினி, ஏன் இப்படி சீர்ற? என்கிட்ட வாங்கின சத்தியத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்னோட கங்கா இப்ப ஆபத்துல இருக்கா. நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உன்னை நான் வெளியில போக விட மாட்டேன். உனக்கு உன்னோட பக்தி முக்கியம்னா எனக்கு என்னோட பார்வதி அம்மா வாக்கு தான் முக்கியம். பார்வதி கிட்ட உன்னை பௌர்ணமி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நம்பி பார்வதி உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. பார்வதியோட நம்பிக்கைய ஒரு காலம் நான் கெடுக்க மாட்டேன். என்ன காப்பாத்துறேன்னு கங்காவை பலி கொடுக்க துணிஞ்சிட்டீங்களே, இது நியாயமா? அவளும் ராஜசேகர் குடும்பத்தை சேர்ந்தவ தானே. அவளை அவங்க என்ன பண்ண போறாங்க? நீ பயப்படாத. அவங்க பண்ண தப்ப மறைக்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்கு நியாயம் தர்மம் எதுவும் கிடையாது. இப்ப நான் போகலன்னா கங்கா உயிருக்கே ஆபத்து. நீ போனா உனக்கு ஏதாவது ஆயிடும். உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய நிலைமையில தான் நான் இருக்கேன். நீ போக கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உன்னை போக விடாது. என்னோட கங்கா இப்ப ஆபத்துல இருக்கா. நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். கங்கா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன ஏமாத்தல, அந்த அம்மனையே ஏமாத்திருக்கீங்க. நாங்க அந்த அம்மனை
எப்பவோ ஏமாத்தி காலச்சக்கரங்களை எடுத்தவங்க. அப்பவே அந்த அம்மனால எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. இனி என்ன பண்ண போகுது? கங்கா 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 இப்பவும் ஒண்ணும் முடிஞ்சு போயிடல. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். உண்மையான காலச்சக்கரங்களை கொண்டு வந்து அம்மன் கிட்ட சேர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? வேண்டாம் கங்கா, வேண்டாம். சொல்றது கேளு, வேண்டாம். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க ஒத்துக்கிறதா இல்லல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. இங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லத்தான் போறேன். நீங்க எல்லாரும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா போறீங்க. கங்கா கங்கா நீங்க தான் முடிவு எடுக்கணும். அவர் வந்துட்டாரு. நான் அவருக்கு பதில் குரல் தரதும் தராததும் உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரமா உண்மையான காலச்சக்கரங்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றல, சொல்லுங்க. வேண்டாம் கங்கா. இந்த விஷயத்தை அருண்கிட்ட சொல்ல வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்ல, இப்போ அது கேளு. நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் கேளுமா. கேட்க மாட்டேன். வேண்டாம் கங்கா, அருண்கிட்ட சொல்லிடாதம்மா. காலச்சக்கரங்களை வைக்காம நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல. சொன்னா கேளுமா. தயவு செஞ்சு சொல்லிடாத, சொல்லிடாத. நான் சொல்லுவேன். இருபது வருஷமா நான் உன்னை மகளா நினைச்சு வளர்த்தேன். என் மகனுக்கு கட்டி வச்சு உன்னை என் வீட்டு மருமகளாக்கி அழகு பார்த்த. அம்மாடி, செல்லம், மனுஷன் தப்பு பண்றது இல்லையா? அவன் திருந்த கூடாதா? பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்ன இப்படி பண்ண வச்சுட்டியம்மா. இருபது வருஷமா எந்த ரகசியம் என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அந்த ரகசியத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன்னு சொல்லி என்ன கொலைகாரனாக்கிட்டியம்மா. ஏம்மா இப்படி பண்ண வச்ச? ஏம்மா, இந்த பாவத்துக்கு நான் எங்க போய்மா மன்னிப்பு கேட்க போறேன்? யாருகிட்ட மன்னிப்பு கேட்பேன்? நீ என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. புடிங்க அவளை, பிடிங்க. கங்கா கங்கா
கங்கா இருக்காளா? இல்ல காலையில ஏதோ பேக் எடுத்துட்டு நேத்திக்கடன் தீக்க கோயில் போயிருக்கா மாப்ள. கங்கா இப்பதான் இங்க வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கா. அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். கங்கா, கங்கா!